ஜனநாயக படத்தை எடுத்துட்டு பிலிம் காட்டுறியா, இந்த நாங்களே போட்டாங்கன்னு தெரியல. முதலாளிகள் உருவாக்கப்பட்டாலும் கூட பல பேருடைய உழைப்பு அங்க இருக்குது, பல தொழிலாளர்களுடைய உழைப்பு இருக்குது. அப்ப அந்த உழைப்பை பூரா ஒரு சுரண்டுவதை போல இப்படி இறக்கி விட்டா அவன் படம் தயாரிப்பாளர் எங்க போறது? எலெக்ஷன் வருது, வெயிட்டான வசனங்கள்லாம் வந்து நம்ம ஓவரால தனித்தனியாக பேசி தெரிய முடியாது. இதை இறக்கி விட்டோம்னா அவன் எல்லாம் பார்த்து முடிச்சிருவேன். நம்ம திரைப்படம் தேட்டர் கொண்டு வரலாம் பார்த்தா நீ வேணாம்ன்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன படத்துடைய மொத்த மதிப்பு 500 கோடி, வெற்றி பெற்று சென்றால் 5 லட்சம் கோடியா அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. படத்துக்கே ஒரு ஹீரோ நீங்க தான். அப்ப அந்த படம் வெளிவராத அளவுக்கு இருக்கணும்ல. இதுவரை இப்படி வெளியே எந்த படம் வந்தது இல்லையா? நீ ஒரு நடிகரா இருந்தனா உன் படம் இல்ல, உன்னை வச்சுதானே படமே ஓட போகுது. அதே மாதிரி அவருடைய குடும்ப பிரச்சனையிலேயே அவர் ஃபெயிலியர் ஆயிட்டார். நிர்வாகத்தன்மை ரொம்ப முக்கியம். பாருங்க, எல்லாம் ஃபெயிலியரா இல்லையா? எனக்கு என்னமோ RSS கும்பல் தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நாள் மிரட்டிகிட்டே இருந்தாங்க, அவரு வந்து கூட்டணிக்கு வா, இல்லைன்னா உன்னை மிரட்டுறது. நான் நேரடியாக குற்றம் சுமத்துக்கிறேன். இதை வந்து வெளியிட்டது வந்து யாருன்னா அமித்ஷா. 500 கோடி அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. என்னவே நீ எதிர்த்துட்டு நான் கூட்டணி வரமாட்டேன்னு சொன்னேன், விடுவோம் படத்தை நான் ரிலீஸ் பண்றேன். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆகிருக்குது. சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் வந்து நிறைய வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போது முழு படமுமே ரிலீஸ் ஆகிருக்கிறதா பலர் ஆன்லைனில் பேசிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் ரிலீஸ் பண்ணியிருப்பா, என்ன பிரச்சனைங்கிறது வந்து பெரிய டாக்காக மாறி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜனநாயகன் படம் வந்து இப்போ லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஜனநாயகமாக என்னன்னு தெரியல. இப்போ ஜனநாயகம்னு படம் எடுத்துருக்குறாங்க, ஆனால் இதுதான் ஜனநாயகம், நாங்கள் படத்தை எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுப்போம். இப்போ எல்லாருமே மொபைல் வச்சுருக்காங்க கையில், எல்லாருமே நெட்டு போடுறாங்க. இப்போ நெட்டு போடாத ஆள் கிளவி கூட போடுது. நீங்கள் கிராமங்களில் போய் பார்த்தா கிளவியை காட்டுது, இந்த பாரு நீ பேசுனதை பார்த்தியா அப்படின்னு கேட்குதுங்க. எப்படி அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் நாங்கள் பார்த்துருவோம், நாங்களாம் டிவிலாம் பார்க்க மாட்டேன், நாங்கள் ஃபுல்லாக மொபைல் தான் அப்படின்னுது. சின்ன வாண்டுங்க. நாளைக்கு ஒரு நாள் இந்த கபடியில் வெற்றி பெற்றுச்சுல ஒரு பெண்மகள், கண்ணகி நகரில் இருந்தாங்களே, கண்ணகி நகர், கார்த்திகா, அவங்க சந்திக்கிறதுக்கு போயிருந்தேன் தம்பி. அங்கே பார்த்தா ஒரு 4-5 சின்ன சின்ன பேர் வந்தாங்க. அண்ணே வாங்கினே அப்படின்னு. என்ன அப்புறம் உங்களுக்கு தெரியுதுண்ணே, ஆனால் யூடியூப்பில் உங்களை பார்த்தவங்க நேத்தானே நீங்கள் பேசுனீங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு மொபைல் எல்லோரும் வச்சுருக்குறாங்க, எல்லோரும் யூடியூப் பார்க்குறாங்க. அதனால் வந்து ஜனநாயக ரீதியாக எல்லோரும் பார்த்துக்குங்க ஃப்ரீயாக அப்படின்னு போட்டு விட்டாங்களா, அவங்களே போட்டு விட்டாங்களான்னு தெரியல. இல்லை வந்து நீ ஜனநாயகத்தை படத்தை எடுத்துகிட்டு ஃபிலிம் காட்டுறியா, இந்த நாங்களே போட்டாங்களான்னு தெரியல. எது எப்படியோ கொஞ்சம் சீரியஸாக பேசுவோம். எது எப்படியோ ஒரு திரைப்படம் என்பது முதலாளிகள் உருவாக்கப்பட்டாலும் கூட பல பேருடைய உழைப்பு அங்கே இருக்குது, பல தொழிலாளர்களுடைய உழைப்பு இருக்குது, பல டெக்னீஷியன் கலை வல்லுநர்களுடைய உழைப்பு இருக்கிறது. அப்போ அந்த உழைப்பை பூரா ஒரு சுரண்டுவதை போல இப்படி இறக்கி விட்டா அவன் படம் தயாரிப்பாளர் எங்கே போகிறது? அப்போ இவங்க தான் சொல்கிறாங்க திரைப்படங்கள்லாம் வந்து யாரும் இதில் விடக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு பெரிய இது பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஜனநாயகன்ற படத்தை வந்து அது எப்படி வந்துச்சுன்னு தெரில. சில பேர் இப்படின்னு சொல்கிறாங்க பிரதர், அதையும் நினச்சிக்கோங்க. இவங்களே வந்து சரி எலெக்ஷன் வருது, வெயிட்டான வசனங்கள்லாம் வந்து நம்ம ஓவராலாக தனித்தனியாக பேசி தெரிய முடியாது, இதை இறக்கி விட்டோம்னா அவன் எல்லாம் பார்த்து முடிச்சிருவேன். நம்ம திரைப்படம் தேட்டர் கொண்டு வரலாம் பார்த்தேன், இவங்க வேணாம்ன்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன படத்துடைய மொத்த மதிப்பு 500 கோடி, வெற்றி பெற்று சென்றால் 5 லட்சம் கோடியா அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்களுக்கு பிடிக்காதவர்கள் எப்படின்னா அந்த டீம்லேயே நிச்சயம் இருப்பாங்கல்ல, அது வந்து எப்படின்னா இப்போ தயாரிப்பாளருடைய அதே மாதிரி ஒளிப்பதிவாக இருப்பார், எடிட்டர் இருப்பார், இயக்குனர் இருப்பார், இப்படி எல்லாருமே இருக்கும் பொழுது இதை வந்து ஏதாவது ஒரு முக்கியமான அமைப்பு RSS கும்பலோ பிஜேபியோ சரிங்களா விலைக்கு வாங்கி இறக்கி விட்ருக்கலாம், அப்படியும் வாய்ப்பு இருக்குது. எது எப்படியோ இதை வந்து நான் கடுமையான எனது கண்டனத்தை பதிவு செய்கிறேன். ஏன்னா அது விஜய்க்காக இல்லை, பல பேருடைய உழைப்பு அங்கே அடங்கி இருக்குது சரிங்களா. அது உழைப்பு சுரண்டல், அதை நம்ம எந்த காலத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனால் வந்து அந்த படத்தை வந்து இப்போ என்ன நம்ம உண்மையும் சொல்ல முடியாது, பார்க்காதீங்கன்னு சொல்லவும் முடியாது யாரையும், ரைட்டா? பார்க்காதீங்க தானே சார் சொல்லணும். படம் தேட்டர் வந்ததுக்கப்புறம் போய் பாருங்க, இந்த மாதிரி ஃபோனில் யாரும் பார்க்காதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, அப்படி தானே சொல்லணும். டேரக்டரே வந்து அப்படி தான் சொல்லிட்டாரா? ஆமாம் சொல்லிட்டாரு. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரா? ஆமாம், பைரசியை சப்போர்ட் பண்ணாதீங்க, பகிராதீங்க யாரும் அப்படின்னு. சரி ரைட்டு, ஓகே, அவர் சொன்னபடி நம்ம கேட்டுக்கிடுவோம் சரிங்களா. எது எப்படியோ இது வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு நல்ல ஒரு கருத்து இல்லை, இது ஒரு சர்வதிகார போக்கு. இது விஜயோட அரசியலுக்கு பயன்படும் நினைக்கிறீங்களா? அது வந்து நீ அவர்கிட்ட தான் கேட்கணும், பயன்படுமா பயன்படாதுன்னு. ஒருவேளை அவர் மன வருத்தத்தில் கூட இருக்கலாம், ஐயோ வெளியே போட்டாங்கடா அப்படின்னு. பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் கூட ஆகலாம்ல. படம் வந்து பல 100,000 கோடி வந்து வசூலாச்சுன்னா அவங்களுக்கு இப்போ சிறப்பு தானே, அப்படி வந்திருக்கலாம்.
இல்லை இது ஒரு பெரிய தேர்தலுக்கு நமக்கு ஒரு முன் முயற்சியாக முன்னெத்தி ஏறாக இருக்கலாம் அப்படின்னு கூட நினைத்திருக்கலாம். இப்படி எல்லாத்துலேயுமே மண்ணாவாரி போட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும். எனக்கு என்னமோ தம்பி நீ தப்பா எடுக்காத, உடனே வந்து விஜய் பற்றி எழுத்து பேசுவேன்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை. அவருக்கு வந்து அட்மின் பவர் கொஞ்சம் குறைச்சிருக்கிற மாதிரி தெரியுது. நல்ல ஒரு கலைஞர் தான், நல்ல ஒரு திரைக்கலைஞர், நல்ல ஒரு டான்ஸர், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அது அட்மின் ரொம்ப முக்கியங்க ஒரு கட்சிக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க பிரச்சாரத்துக்கு, அங்கே பல பேர் கரெக்டாக, அப்போ உங்கள் அட்மின் சரியில்லாதான்னு அர்த்தம். அது எங்கே எப்படி என்ன பண்ணணுன்ற அங்கேயும் பிரச்சனை. அடுத்து வாங்க திரைப்படம். திரைப்படம் என்பது அது வந்து ஒரு முக்கியமானது. நீங்கள் தான் தலைவர், அந்த படத்துக்கே ஒரு ஹீரோ நீங்கள் தான். அப்போ அந்த படம் வெளிவராத அளவுக்கு இருக்கணும்ல. இது வரைக்கும் இப்படி வெளியே எந்த படம் வந்தது இல்லையே. நல்லா யோசிச்சு பாரு, இது வரைக்கும் ஏதாவது ஒரு படங்கள் வந்து வரும். இது விஜயோட கண்ட்ரோல் இல்லை சார். இப்போ இந்த படம் வந்து யாருக்கிட்ட இருக்கும்னா எடிட்டர்கிட்ட இருக்கும், இல்லை டேரக்டர்கிட்ட இருக்கும், ப்ரொடியூசர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். விஜய் அதைத்தாங்க சொல்கிறேன், அவங்கள பூரா நீ உன் கண்ட்ரோலில் வச்சிருக்கணும்ல. நீ ஒரு நடிகராக இருந்தேன்னா உன் படம் இல்லை, உன்னை வச்சுன்னா படமே ஓட போகுது, வேற யாரும் வச்சு இல்லை சரிங்களா. ஆனால் வந்து அது அது அந்த அட்மினில் அவர் இதாகிட்டார். அதே மாதிரி அவருடைய குடும்ப பிரச்சனையிலையும் அவர் ஃபெயிலியர் ஆகிட்டார். இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் மக்கள் மத்தியில் தேர்தலில் ஓட்டு வந்த அப்புறம் தெரியும் எப்படி என்னன்றது. அதுலேயும் ஃபெயிலியராக சக்ஸஸ் ஆனால் கூட்டம் வருது. அது நம்ம பிரமித்தும் பார்க்குறோம், சும்மா நம்ம சொல்ல முடியாது. இப்போ கூட நம்ம வந்து பார்த்தோம்ல, திருநெல்வேலியில் பார்த்தோம், தூத்துக்குள்ளே பார்த்தோம், இப்போ காரைக்குடிலையும் பயங்கரமான கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கப்படும் பொழுது மக்கள் உன்னை நம்பி வர்றேன். கொஞ்சம் அட்மினில் வந்து நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நிர்வாகத்தன்மை ரொம்ப முக்கியம். நிர்வாகத்தன்மை நிலை பெறுதல் வேண்டும், அமைப்பு நிலை குலையா வகையில் வலுப்பெறுதல் வேண்டும். எப்படி அட்வைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா. அதனால் அந்த நிர்வாகத்தை கரெக்டாக பாருங்கள். நிர்வாகத்தின்றதே ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், எல்லாம் ஃபெயிலியராக இல்லையா வாதிங்க. குடும்ப பிரச்சனையும் சிக்கலில் வருது. இந்த பக்கத்து பார்த்தா சொந்த படமே வெளியில் போகுது. ஏறக்குறைய சொந்த படமாக தாங்க, சாதாரண இதில் கடைசி படம்ன்றாங்க. அப்போ அது எவ்வளவு கவனமாக இருந்திருக்குன்னு. இல்லை சென்சார் போர்டுலேயே அந்த காலத்தில் கொடுக்கும்போதே அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பிரச்சனையோ அதை சரி பண்ணி படத்தை அந்த காலகட்டத்தில் வெளியிட்டிருக்கணும். நானும் வெளியிட்டுருவாங்க நினச்சேன். வெளியிட தான் முடியல, எங்களை தடுக்கிறாங்களேங்கிறாங்களே. திமுக பாஜக 2 பேரும் சேர்ந்துட்டு தான் அந்த வேலையை பார்க்குறாங்க. அதை வந்து கரெக்டாக கையாளணும்ல. உங்களுக்கு அவன் என்ன கேட்க முடியும், பவர் உங்ககிட்ட இருக்கு, நீங்க படத்தை தடுத்துட்டு அரசியலுக்கு வந்துட்டு அவங்க 2 பேரும் தோக்கடிச்சிரணும் பயத்துல நீங்க பண்றீங்க. இல்ல அதை முறையா நீங்க கோர்ட்டுக்கு போய் அதை முறைப்படுத்தி இருக்கணும் சரிங்களா. இப்போ அந்த படத்துல சிலதை நீக்க சொன்னா நீக்கி விட வேண்டியதானே. இப்போ படத்தை நீக்கி விட்டுருவாங்க. முக்கியமான காட்சி நிறைய எடுத்துருப்போம், நீங்க எல்லாத்தையும் நீக்குனா அப்புறம் நாங்க எதாவது ரிலீஸ் பண்றதுன்னு அவங்க கேட்பாங்க. எது எப்படியோ இப்போ நட்டமாயி போச்சா இல்லையா. அதாவது இங்கே பாருங்க, அரசியலில் வந்து இப்போ கருணாநிதினா போருங்க ஒரு நிமிஷம், 13 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்தார். எந்த கட்சியாவது 13 ஆண்டு இருந்தால் சோழியை முடிச்சிருவாங்க. முடிச்சுனா முடிக்க மாட்டாங்களா. ஆனால் 13 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வந்து ஆட்சியை பிடிச்சார்ல. இன்னைக்கு அவருக்கு பிறகு வந்து இன்னைக்கு அவர் ஒரு அமைப்பை வந்து தெளிவாக வச்சுட்டு போகிறார்ல. அப்போ இதெல்லாம் எப்படி வருது, இதெல்லாம் ஒரு வகையான நிர்வாகத்தன்மை தான் சரிங்களா. இது மாதிரி அவருடைய படம் அவர் கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்கணும் படம் வெளியிடுற வரைக்கும். இப்போ வெளியிட்டாங்க, இப்போ அவருக்கு நட்டம் இருக்காங்க தனிப்பட்ட முறையில். நல்லா சொல்கிறேங்க, இன்னும் நுட்பமாக பேசுவோம். அவர் காசு வாங்கியிருப்பாரா, படத்துக்கு முடிச்சிருப்பார்ல, அவருக்கு ஓகே தானே. ஆனால் யாருக்கு இப்போ நட்டம், தயாரிப்பாளர் தான் நட்டம். அப்போ அந்த தயாரிப்பாளர் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். என்கிட்ட எதையோ பண்ணி விட்டுட்டாங்க. நான் கூட வந்து பார்க்கல, ஒரு நண்பர் மட்டும் போட்டு காட்டினார் ஒன்று அந்த இது கடைசிங் பொருக்கு பார்த்த தியேட்டரில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ ஒரு பிரைட்டாக வந்து இறக்கி விட்றாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து மனசு வருத்தமாக தான் இருக்குது உண்மையிலே வந்து. ஆனால் அவருக்கு வந்து இது பாசிட்டிவாக கூட முடியலாம், அதை நம்ம சொல்ல முடியாது. எப்படின்னா ஒரு சிம்பத்தி ஆயிடலாம், பாடுறா அப்படி காலி பண்ணிட்டாங்கடா அப்படின்னு ஒன்று வரலாம். இல்லை படத்தில் என்ன டைலாக் பேச வர பார்ப்பாங்க, குத்த சொல்லிட்டாரா தலைவர் குத்துறா அப்படின்னு கூட குத்தலாம். ஆனால் எதையுமே சொல்ல முடியாது. ஆனால் நான் ஒரு நல் எண்ணத்தில் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் நிர்வாகம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நாளைக்கு நீங்கள் முதல்வர் ஆகிட்டு இதே மாதிரி என்ன அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் மற்ற மேலே குறை சொல்லப்படாதுல்ல. ஷார்ட்டை வச்சு அடிக்கிற மாதிரி அந்த படத்தில் ஒரு ட்ரைலர் காட்டுறாங்க. ஷார்ட்டை போட்டு அடித்து தள்ள வேண்டியது பக்கத்தில் இருக்கிறவங்களாம், என்னடாங்க ஒன்றா படத்தை நீ வெளியிட்டு யாரா நேரம் கண்டுபிடிச்சிருக்கணும்ல, கண்டுபிடிச்சி நேரம் ஃபில்ட்ரு ஏங்க எங்கேயாவது ஒரு இடத்துல தானே வந்திருக்கு. முதல் ரூட் எங்கே இது முதல் ரிலீஸ் ஆச்சுன்னு பார்க்கணும்ல. எங்கெல்லாம் இருந்துச்சு ஃபுட்டேஜ் இல்லை எது எப்படி இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தே வெளியே வர முடியாது, வானத்துலேருந்து வெளியே வராதுல. எவனோ ஒருத்தர் வெளியிட்டிருக்கணும், யாரா அவனை தூக்கு ஆளை. அப்போ இந்த லீக்குக்கு பின்னாடி இந்த படக்குழு அவங்களுடைய கேர்லெஸ்னஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, வேற ஏதாவது அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன எது எப்படியோ, திமுகவும் இருக்கலாம் பிஜேபியும் இருக்கலாம்னு தாவேகா காரங்களாம் வந்து இப்பவே ஆன்லைன்ல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எது எப்படியோ தம்பிக்கு நட்டம் தான் பாவம். சொல்லுங்க சார், யார் இருக்கு அரசியல்? அது நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நான் தான் மொத்தத்தில் சொன்ன செஞ்சு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு எப்படிங்க தெரியும்? அதாவது எது எப்படியோ தவறு நம்ம ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். அரசியல் சாயம்லாம் இதுல இல்லப்பா, இது வந்து படம் இல்ல. நீங்க நான் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்றதுக்காக நான் இப்படி பேச நினைக்க வேணாம்.
திமுக காரங்களே வந்து பல வகையான சினிமா கம்பெனி வச்சுருக்குறாங்க, கரெக்டாக இல்லையா? அப்போ அவங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. சினிமா கம்பெனியை வந்து வச்சுக்கிட்டு அவங்க இன்றைக்கி ஒரு படம் வெளியிடுதுன்னா நாளை இவன் படத்தை அவங்க வெளியிடுவாங்களே, அது ஒவ்வொன்றுக்கும் பழியாகிடும். அது வாய்ப்பு இல்லை. எனக்கு என்னமோ ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. பிஜேபி ரொம்ப நாள் மிரட்டிகிட்டே இருந்தாங்க, அவர் வந்து கூட்டணிக்கு வா, இல்லைன்னா உடனே அப்படி மிரட்டுறது பயமா. அவர் போக மாட்டேன்னு ஸ்ட்ராங்காக நின்றுருக்கிறாருல, அதுக்கு நீங்கள் பாராட்ட மாட்டீங்க? நாங்கள் தான் பாராட்டிக்கிட்டு தானே இருக்கிறோம், பாராட்டலையா? நாங்கள் தான் அப்போயே ஒரு சேனல்லே சொன்னலைங்க, நான் கூட எதிர்பார்த்தீங்க ஒரு உங்கள் சேனல் தான் நினைக்கிறேன், இவர் ஆள் எப்படியாவது மடங்கிடுவார் அப்படின்னு. ஆனால் மடங்காமல் நிற்கிற நம்ம இங்கே இப்போ நம்மளாம் வந்து யாராக இருந்தார் இங்கே பாரு, முதல் வரும்பொழுது அவர் வெல்கம் பண்ணி பாராட்டினது எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தான். சங்கத்தமிழ் வந்து கலர் டிவியில் பேசி இருக்கும்போது ஒரு அரசியலுக்கு வராரு. அப்போ எனக்கே தெரியாது அவர் வந்து டக்குன்னு கேள்வி வைக்கிறாப்புல அந்த தேவேந்திரன். உடனே நான் சொல்லல வெல்கம் அப்படின்னு தான் சொன்னேன். 1000 பூக்கள் மலரட்டும்னு மாவை சொன்னாப்புல. பல தலைவர்கள் வந்தாதான் நல்ல தலைவர் யாருன்னு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. பட் நிர்வாகம் ரொம்ப ஃபெயிலியராக இருக்குது பிரதர், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். அப்போ கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அவர் வரலங்கிறனால கூட அந்த கடுப்பில் கூட நடந்திருக்கலாம். செஞ்சுருக்கலாம், அவங்க தான் செஞ்சிருக்கு. இந்த வேலையை பூரா செய்ய வந்தது இவெல்லாம் சதி வேலை செய்கிறானா அது வந்து யாருன்னா பிஜேபி. எழுதி வச்சுக்கோங்க வெள்ளை பேப்பரில். எங்கெல்லாம் வந்து குற்றம் நடக்குதோ அவங்க பிஜேபி. நீங்கள் வந்து ரொம்ப நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக தெரியல. எங்கெல்லாம் இந்த மாதிரியான வேலைகள் இதெல்லாம் வந்து சதி சூழ்ச்சி தானே. ஒரு படத்தை வந்து முன்னாடி வெளியிடனா யாருன்னா பிஜேபிக்காரன். எதாக இருந்தாலும் உலகத்தில் நல்லது நடக்கிறது பூரா யாருன்னு பார்த்தா நம்மள மாதிரி ஆட்கள். உலகத்தில் கெட்டது பூரா நடக்குது யாருன்னா இந்த பயலுக. அதில் வந்து இப்போ பாருங்கள், இப்போ ஈரான் இருக்குது, இவர் போயிட்டு வந்தார், அடுத்த நாளில் இருந்து இஸ்ரேல் அடித்தானா அடிக்கலையா? இஸ்ரேல் பிரதமரை போய் சந்திக்கலையாங்க நம்மால்? சந்தித்து முடிச்சு அடுத்த நாள் அங்கே நடக்குதுல கலவரம். நடந்துச்சா நடக்கல, யதார்த்தத்தை பேசுகிற. அதுக்கு ஒரு தான் போய் அங்கே தூண்டி விட்டான்னு சொல்ல. இவங்க போகிறது பூரா இதுமாரி வேலையை தான் செய்வாங்க. எல்லாம் உலகத்திற்கு நேர் எதிரான வேலைகளை செய்வார்கள். ஆகையால் நான் நேரடியாக குற்றம் சுமத்துகிறேன். இதை வந்து வெளியிட்டது வந்து யாருன்னா அமித்ஷா. கரெக்டாக அவர் இவரெல்லாம் இல்லை, அமித்ஷா தான் வந்து இதை விலை கொடுத்து வாங்கி 500 கோடின்னு சொன்னாங்கல்ல. 500 கோடி அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நீ கூட்டணி வரமாட்டேன்ற என்னையவே எதிர்த்தே இல்லை, நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னையவே நீ எதிர்த்துட்டு நான் கூட்டணி வரமாட்டேன்னு சொன்னேன்ல, விடுவோம் படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணி உனக்கு வந்து என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு பயமாக இருக்குது பார்த்தா அந்த நேரத்தில். அந்த படத்துடைய காட்சிகளை பார்த்தவங்க வந்து சமூக வலைதளங்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஒரு அரசியல் ப்ரொபகண்டா படம் மாதிரி தான் இருக்குது. அந்த லீக்டு சீன்ஸை வச்சு சொல்கிறாங்க. மாற்றம் அப்படிங்கிற வார்த்தை வருது, வாக்களிக்கணுங்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் வரதா சொல்கிறாங்க. அப்போ முழுக்க அரசியலுக்கான ப்ரொபகண்டாவாக தான் இதை எடுத்து வச்சுருந்தாரா? அப்போ இந்த ஆங்கிளில் ஒரு சிலர் சொல்கிறாங்கல்ல, படம் வெளியாவதுன்னு தெரிஞ்சு போச்சு, அப்போ எலெக்ஷனுக்கு ஒரு மைலேஜ்க்காக தான் இந்த படம் எடுத்தோம், வெளியாவதுன்னு தெரிஞ்சோன்னா அட்லீஸ்ட் லீக்கல் சீன்ஸ் வந்து நிறைய பேருக்கு போய் சேரட்டுங்கிறனால அவங்களே வெளியிட்டிருப்பாங்கன்றீங்களா சொல்கிறாங்க. அதை நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்குறேன் நான். எது எப்படியோ எனக்கு இன்னும் யாராவது அனுப்ப சொல்லுங்கள், அந்த சீனை பூரா பார்த்துட்டு நான் வந்து மைக்ரோ மேனேஜர் லெவலில் அதை கண்டுபிடிச்சி, ஒருவேளை இந்த சீனு பூரா ஒரு அரசியல் சீனாக இருந்தால் அவங்களே வெளியிட்டிருப்பாங்க. கரெக்டாக வேற மாதிரி குண்டக்கம் மண்டக்கம் இருந்து வச்சுக்கலாம், எதுவும் குத்தாட்டம் கித்தாட்டம் அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ அவங்க வெளியிட்டிருப்பாங்க, டேமேஜ் பண்ணுற மாதிரி. நீ அதை பார்க்கணும் பிரதர், ரொம்ப நுட்பமாக அந்த வெளியிட்டது எனக்கு வந்து தயவு செய்து அதை பார்க்குறவங்க என் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி, என் நம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பார்க்கக்கூடாது. இல்லை, நான் அவங்களுக்கு பாதுகாப்புக்காக அதை பார்த்துட்டு அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான். கண்டுபிடிச்சி உண்மை நம்மளாம் கண்டுபிடிப்போம் எந்த ரூட்டுன்னு. யார் அமித்ஷா தான் உண்மையிலே வெளியிட்டிருக்கிறாரா இல்லை அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறாரா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டுபிடிச்சி இதுக்கு ஒரு தீர்வு எடுப்போம். ஆனால் நல்லதுக்கு தாங்க. நான் யாரும் பரப்ப மாட்டேன். எனக்கு யாராவது அனுப்பிவிட்டாலும் நான் பார்த்துட்டு இது எந்த நாட்டிலிருந்து வந்தது முதல்ல அதை கண்டுபிடிச்சோம் தெரியுமில்ல. அப்படியே அந்த ரூட் எங்கே இருந்து வந்துச்சுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதான் நம்ம ஆள் வச்சிருக்கிறோம் நம்ம. ரைட்டா? விஜய்க்கு பாசிட்டிவாக முடியும் நினைக்கிறேன், நெகட்டிவாக தான் முடியும் நினைக்கிறீங்களா? அதான் நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. இந்த தேர்தலில் வந்து எப்படிமாலும் போகலாம், எதுவுமே சொல்கிறதுக்கு இப்போதைக்கு இதாக இல்லை. ஆனால் நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம், அதை மட்டும் நான் சொல்ல முடியும். நன்றி. நன்றி, வணக்கம்.